Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும், ஏன் சமீபத்தில் நடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், மாடர்ன் டே வார்ஃபேரில் இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது தற்போதைய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு யுத்த கருவியாக மாறிட்டுருக்கு. அந்த வகையில் தற்போது உலகத்திலேயே அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் துருக்கி இந்த நாடுகள் தான் இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்றதுல லீடிங்காக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நாடுகளுக்கு சமமான ஒரு வார் ட்ரோனை இந்தியா உருவாக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ரஸ்டம் 2 ட்ரோன் இதுதான் வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் ஒரு வலிமையான ட்ரோனாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, போர்க்காலங்களில் இந்த ட்ரோன்ஸை ஏவினா அட் அ டைமில் 24 மணி நேரம் தொடர்ந்து இந்த ட்ரோனால் தன்னுடைய மிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மற்ற ட்ரோன்களை காட்டிலும் இது வந்து மிக அதிகமான நேரமாக கருதப்படுது. இந்த ரஸ்டம் 2 ட்ரோனோட முதலாவது சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா எண்டூரன்ஸ். அதாவது இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் அப்படின்னு 3 எதிரி நாடுகள் சூழ்ந்திருக்கு. இந்திய ராணுவம் தான் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களில் முதல்ல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த எண்டூரன்ஸ் தான். இந்த ரஸ்டம் 2 ட்ரோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை மிஷனுக்காக அதை ஏவினா 24 மணி நேரம் தொடர்ந்து தன்னுடைய பணியை அந்த ட்ரோனால் செய்ய முடியும். இரண்டாவது, இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, இது 22,000 அடி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 22,000 அடி உயரத்திலையும் இதனால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியும் இந்தியாவினுடைய வட எல்லை, குறிப்பாக வந்து இந்தோ திபெத், இந்தோ சைனா இந்த 2 பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உயரமான மலைகள் சூழ்ந்த பகுதி, அந்த பகுதியிலையும் இதனால் வந்து திறமையாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து இந்த ட்ரோனுடைய சைஸ், இது வந்து ரொம்பவும் சிறியது அப்படின்றதுனால இது வந்து நியர் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இதற்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸை சேட்டிலைட் மூலமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதாவது ஒரு மிஷனுக்காக இந்த ட்ரோனை வந்து ஏவி விட்டோம் அப்படின்னா சேட்டிலைட் மூலமாக நம்மளால் கேதர் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த ட்ரோனுக்கு அனுப்பி அதன் மூலமாக இந்த ட்ரோனை செயல்படுத்த வைக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு சர்வைலன்ஸுக்காக இந்த ட்ரோனை வந்து நம்ம ஏவுறோம் அப்படின்னு சொன்னால் டார்கெட்லேருந்து 20 அல்லது 50 கிலோமீட்டருக்கு அப்பால் தள்ளி இருந்தும் இந்த ட்ரோனால் சர்வைலன்ஸில் ஈடுபட முடியும். இதனால் எதிரிகளால் இந்த ட்ரோனினுடைய இருப்பை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை தரும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெப்பன்ஸ், இந்த ட்ரோன்ஸ் மூலமாக நம்மளால் வெப்பன்ஸையும் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விரைவிலேயே அதிநவீன வெப்பன்ஸை வந்து இந்த ட்ரோனில் வந்து பொருத்தவும் ஏற்பாடுகள் வந்து தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ட்ரோனினுடைய டெஸ்டிங் வந்து வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் இந்திய விமானப்படையிலையும் இந்திய இராணுவத்திலும் அதிக அளவு இந்த ட்ரோனை வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படி சேர்க்கப்பட்டால் தற்போது யுஎஸ், இஸ்ரேல், துருக்கி இந்த நாடுகள் கொலோச்சக்கூடிய இந்த ட்ரோன் செக்டரில் இந்தியா வந்து ஒரு முன்னணி நாடாக உருவாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த ட்ரோன்களை வாங்குறதுக்கு பல்வேறு வெளிநாடுகளும் ஆர்வமாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ஆர்மீனியா வந்து இந்தியாவோட ஒரு ட்ரஸ்டட் டிஃபென்ஸ் கஸ்டமராக இருக்குது. ஆர்மீனியா இந்த ட்ரோனை வாங்குறதுக்கு ஓப்பனாகவே தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Omax, Vest and Briefs.